நம்ம சேனல்ல பிக் பாஸ் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னன்றதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் சங்கம் எங்கே போனாங்க, அதாவது மாதர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு படத்தில் ஒரு பீப் வருது அப்படின்னா, இல்லை ஒரு பாட்டில் பீப் வருது அப்படின்னா உடனே வந்துருவாங்க. பெண்களுக்கு இப்படி நடக்குது, பெண்களுக்கு அப்படி நடக்குது, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிலாம் சொல்றவங்க இந்த ஒரு ஷோவை இவ்வளோ கோடிக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைங்க உட்பட பார்க்குறாங்க. அதுவும் டிவியில தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவோ கேவலமான விஷயங்கள் நடக்குது. இதுக்கு ஏன் வாயை திறக்கல அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதை நானாக கேட்கலங்க, அண்ட் இது என்னுடைய கேள்வியும் உட்பட இன்னொருத்தவங்களும் கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை லக்ஷ்மி அவர்கள். ஸோ இவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இப்பயும் சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்குன்னு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்க மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. அப்படிதான் இது இந்த ஷோ, அதாவது சீப் பாஸ் அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஷோ ஒரு கேவலத்தின் உச்சம். இது விஜய் சேதுபதி எப்படிதான் பார்த்துட்டு வராரா, இல்ல சும்மா அவங்களுக்கு போட்டு காட்டுறாங்களா, இதெல்லாம் கண்டிப்பா பார்க்க மாட்டாரா? அவர் குடும்பத்துல இந்த மாதிரியான காட்சிகள் வருது, இந்த மாதிரி ப்ரோமோ போடுறாங்கன்னா எப்படி அந்த படத்தெல்லாம் பார்ப்பாங்க? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும்ல. ஒரு தொகுப்பாளரா இந்த வேலையை அவர் பண்ணி தான் ஆகணும். சமூக அக்கறை அவருக்கு இருக்கா? இது ஒரு சமூக சீர்கேடு. குப்பையில 2 வித குப்பை இருக்கு. அதுல திரும்ப ரீசைக்கிள் பண்ற குப்பைகளும் இருக்கு. ஆனா இது ரொம்பவே ஒரு கேவலமான நாத்தம் பிடிச்ச ஒரு குப்பை. இந்த நாத்தம் பிடிச்ச குப்பைகளை வெளியே அனுப்புனாதான் அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உண்மையாலே இவங்க சொன்னது 100க்கு 100 உண்மையான விஷயம். ஏன்னா பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னும் போது மாதர் சங்கம் வராங்க. இதே மாதர் சங்கம் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் பெண்களே சில கேவலமான விஷயங்களை பண்றாங்களே, அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆதிரை எஃப்ஜே, ஸோ ஆதிரை எஃப்ஜே மேல ஒரு விதமான விஷயங்களை திணிக்கிறாங்க. அண்ட் எஃப்ஜே ஆதிரையை அக்கான்னு கூப்பிட்டதுனால கடுப்பாகி போறாங்க. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது. என்னதான் சண்டை நடந்தாலும் எஃப்ஜேயை இவங்க விடுற மாதிரியே இல்லை. ஸோ இதெல்லாம் கேவலமா இருக்கு பார்க்கறதுக்கு. இவ்வளோ கேமராஸ் இருக்கு, இப்படி இல்லாம பண்ணுவாங்க. அதுவும் சின்ன பையன் எப்படிலாம் பேசுறாங்க, ரொம்பவே ஒரு மோசமான செயலில் ஈடுபடுறாங்க. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை அடிச்சிட்டா இல்லைன்னா ஒரு பொருளை உடைச்சிட்டா ரெட் கார்டு அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இங்க எவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்றாங்க. அதுக்கே ரெட் கார்டுலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தா ஆதிரைக்கு கொடுக்கலாம், கம்ருதீனுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி பார்வதிக்கு கொடுக்கலாம், அரோராக்கு கொடுக்கலாம், இப்படி சில பெண்களுக்கு உள்ள கொடுக்கலாம். இதுல ஆண்கள் மட்டும் சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்கள் பெண்கள் தான் இதுல ரொம்ப முக்கியமா கூப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப நேம் சொன்ன இவங்க எல்லாருமே ஆண்களை வாலண்டரியாவே கூப்பிட்டு இருக்காங்க. இங்க வாயேன், இங்க வாயேன், இதை பண்ண அதை பண்ண, இப்படிலாம் இவ்வளோ மோசமா நடக்கும் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இது வரைக்கும் நடந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அங்க வந்திருந்த ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற நம்ம நிறைய பேர் கூட ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சிலர் இன்ஸ்பயர் பண்ற வகையிலலாம் இருப்பாங்க. இந்த ஆரி பிரதரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில இவரு விக்ரமன்லாம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்தப்போ ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. உண்மையாலே இப்படிலாம் கூட மனுஷங்க இருக்காங்களா, எவ்வளோ ஒரு பொறுமையா இருக்காங்க, இப்படிலாம் இருந்தது. அதே சமயம் ரொம்ப அதிகமாக கோபப்படக்கூடாது, ரொம்ப ஜாலியா இருக்கணும், வாழ்க்கையே எல்லா நேரத்துலையும் எல்லா கோணங்கள்லையும் பார்க்கணும், ஒரே கோணத்தில் பார்க்கக்கூடாதுன்ட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது. ஒரு பக்கம் ஆடல் பாடல் நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஒரு சீசன் எதுக்காகனே தெரியல. ஒரு பக்கம் ஃபுல்லா 18+ கண்டென்ட், இன்னொரு பக்கம் ஃபுல்லா அடிதடி அசிங்கமா பேசிக்கிட்டு எதுக்கு இப்படி அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுக்கிறாரு. பிக் பாஸ் டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்படி அவரு ஓப்பனா சொல்ல முடியாததை விஜய் சேதுபதி அவர்கள் தான் எல்லாத்தையுமே ஓப்பனா பேசுறாருல. அப்போ ஏன் இவர் இதை பத்தி பேசக்கூடாது? கண்டிப்பா பேசலாம். அந்த ஒரு ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமல் சார் இல்லாதது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வரைக்கும் வந்த சீசனை விட லாஸ்ட் 2 சீசன்ல இந்த சீசன் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சீசனா இருக்கு. கண்டிப்பா கமல் சார் அவரே வந்திருக்க மாட்டாரு. இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் இதை கண்டிப்பா வன்மையா கண்டிக்கணும் அண்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது இன்னும் அப்படியே போக 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 ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்ப ஸ்டாப் பண்ணுவாங்க, அப்ப ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க பண்ணவும் மாட்டாங்க. இந்த ஒரு ஷோவை நம்பி நிறைய ஸ்பான்சர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஷோவை ஸ்டாப் பண்றதுக்கோ பேன் பண்றதுக்கான வழிகள் இல்லை. ஒரு வழி இருக்கு. உள்ள இந்த மாதிரி கண்டென்ட்
பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்களே வந்து வார்னிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரெட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். இது போல் ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உண்மையாலே இந்த சீசன் ஒஸ்ட் சீசன், அது எல்லாருமே ஓப்பனாகவே சொல்லலாம். அங்கே உள்ள என்ன நடக்குது நடக்கலை இதெல்லாம் தாண்டி இது நம்ம நாட்டுக்கு தேவையா, ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் இல்லை. அதே மாதிரி கம்ருதீன் பார்வதி இவங்க 2 பேரும் சாப்பிடும் போது கூட என்னடா இப்படி பேசுறீங்க, இப்படி இல்லாமல் ஒஸ்ட்டாக பேசுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ டபுள் மீனிங்கில் பேசுறது, 18+ கண்டென்ட் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்வதி மேலே இருந்த பார்வையே இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப போல்டான பொண்ணு, எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுவாங்களா, இவங்களும் இந்த மாதிரி பேசுகிறாங்களே, எதுக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்க, இந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. அண்டு ஆதிரை எஃப்ஜேல ஆதிரையே வெளியே தூக்கி போடலாம். ஏன்னா எஃப்ஜே சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அவரு தெளிவாக சொல்லிட்டாரு, என்னை பற்றி வெளியே தப்பாக போயிடும், தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடும், எனக்கு கெரியர் ரொம்ப முக்கியம், என் ஃபேமிலி பார்க்குறாங்க அப்படிலாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் ஆதிரை அப்போ உனக்கு தேவைன்னா வந்து ஜாலியாக பேசுவேன், அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன், அப்போ உனக்கு வந்து பொண்ணுங்கன்னா யூஸ் பண்ணி தூக்கி போடுறதா இப்படிலாம் வந்து அவங்க கேட்குறாங்க. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரை பற்றி தெரிஞ்ச நீ தேவையில்லாமல் போயிட்டு அவர்கிட்ட உரசிட்டு பேசிட்டு இருக்கிறதுல ரொம்ப கேவலமான விஷயம். அண்டு ஒரு பொண்ணு, அதுவும் அவரோட மூத்தவர் அப்படின்னும் போது ஒரு தம்பியாக பார்க்கறத விட்டுட்டு தேவையில்லாத இவங்களே வந்து சில விஷயங்களை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு மோசமான செயல். கண்டிப்பாக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா கம்ருதீன் வந்து திவாகரை ஒரு ஃபைட்டில் போயிட்டு அடிக்க போயிட்டாரு, அதுக்கே ரெட் கார்டு கொடுக்கலாமா கொடுக்கணுமா இப்படிலாம் கேட்டவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான செயல்கள் தான் ஆதிரை பண்ணியிருக்காங்க. பெயரை கெடுக்க வந்தனா நானா உன் பேரை கெடுக்கிறேன் அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் 2 பேரையும் தாண்டி இங்கே ஒரு சில பெண்கள் தான் ஆண்களுடைய வாழ்க்கையும் கெடுக்க வந்திருக்காங்க. ஸோ இதுவே எஃப்ஜே ஆதிரையோட ஈடு தொட்டா சும்மா இருந்திருப்பாங்களா? இந்த நேரத்துக்கு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. இல்லைனா அப்படியே எல்லா யூடியூப்ஸ்லையும் சரி நியூஸ் சேனல் வரைக்குமே இதை பற்றி பேசுவாங்க. இது பெண்களுக்கு அநீதி, சேஃப்டி கிடையாது அப்படிலாம் சொல்கிறவங்க ஆண்களுக்கும் தான் இங்கே சேஃப்டி இல்லை, அதை பற்றி யாருமே இங்கே பேசுறதுக்கு முன் வரதில்லை. ஸோ ஒரு சில பெண்களால் ஒட்டுமொத்த பெண்களையும் இங்கே தவறாக பேசல. உள்ள ஒரு சில நல்ல பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. அவங்கள தவிர்த்து தவறாக நடந்துக்கிறவங்களை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பேசுகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குற தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.